friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 2 உடைய வொர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த லெசனுக்கான வொர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ சப்ஸ்டன்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ டிக் தி சாலிட் சப்ஸ்டன்ஸ். சோ சாலிட் எல்லாம் வந்து டிக் பண்ண சொல்லிருக்காங்க. ட்ரீ, சைக்கிள், hat, lollipop, banana, ice cube, clock. ஸோ இதெல்லாமே என்னது சாலிட். ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆட் ஒன் இந்த குரூப். ஸோ ஆட் ஒன்னை வந்து இது பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து சாலிட். ஸோ இது மட்டும் கேஸ். ஸோ இது வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து சாலிட், இதே மட்டும் லிக்விட். ஸோ இது ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே லிக்விட். ஸோ இது மட்டும் சாலிட். ஸோ நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. classify the following things. So solid, liquid, gasல classify பண்ணணும். So table, door, lock. So இதெல்லாமே solid. Milk, tea, fruit juice. இதெல்லாமே liquid. Next gasல பார்த்தீங்கன்னா vehicle smoke, steam, smoke. So இதெல்லாமே வந்து gases. So next இந்த ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கீழே questions கேட்டிருக்காங்க. So find and write the solid, liquid, gaseous substance mentioned in the story. So ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்க சாலிடில் இது இட்லி, wooden blocks, ball, tree. ஸோ அது படித்து பாருங்கள், மேலே இருக்கும். நெக்ஸ்ட் லிக்விட் பாருங்கள், வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ், ரெயின், டீ. ஸோ இது கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர், ப்ரீஸ், ஸ்மோக், ஸ்டீம். ஸோ இதெல்லாம் தான் கேஸஸ். ஸோ செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைபர்லேருந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இது வந்து ஜூட், ஸோ காட்டன், கோகனட் காயர். Write the process of making fabric from cotton. So cotton lende fabric first cotton balls, next ginning. So ginning lende cotton fiber, next lint. So lint lende spinning, again yarn. So yarn lende weaving, weaving lende cloth. So adhu வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் மேலே ஒரு பேராகிராஃபில் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் எது, சிந்தட்டிக் ஃபைபர் எதுன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்து எழுதணும். ஸோ நேச்சுரல் ஃபைபர் நோட் பண்ணிக்கோங்க. சில்க், ஜூட், கயர், காட்டன். ஸோ அதே சிந்தட்டிக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாலிஸ்டர், ரேயான், நைலான். ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் எதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ், எதெல்லாம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் சில்க், ஜூட், கயர், காட்டன். ஸோ அகெயின் பாலிஸ்டர், ரேயான், நைலான்லாம் வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டேஷன்னா என்னது, எது வந்து மிதக்கும் தன்மை இருக்குது. ஸோ சிங்க் அப்படின்னா முழுகிறது. ஸோ ஃப்ளோட் ஆகும், மிதக்கிறதெல்லாம் எஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. உள்ளே போய் முழுகிடும் இல்லையா, சிங்க் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து எஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிப் வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், எஃப். ஸோ இந்த வுட்டு வந்து என்ன ஆகும், ஃப்ளோட். ஸ்டோன் வந்து சிங்க், எஸ் போட்டுக்கோங்க. பலூன் வந்து ஃப்ளோட் ஆகும், லீஃபும் ஃப்ளோட் ஆகும், இந்த டீப்பாயும். ஸோ வந்து லைஃப் பாய் இது பேர். ஸோ இதுவும் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் எல்லோ ஃபார் த சொல்யூபிள் சொல்யூஷன் அண்ட் ப்ரௌன் ஃபார் த இன்சொல்யூபிள் சொல்யூஷன். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்யூபிள், வாட்டரில் போட்டால் கரையும். ஸோ லைக் சுகர், ராக் கேண்டி, சால்ட் இதெல்லாம். ஸோ இப்போ ப்ரௌன் கலரில் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கரையாதுன்னு அர்த்தம். ஸோ லைக் பொட்டேட்டோ, சாடஸ்ட், அப்புறம் ரைஸ் இதெல்லாம் வந்து கரையாது. ஸோ இதெல்லாம் இன்சொல்யூபிள். ஸோ வந்து ப்ரௌன் கலரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த சப்ஸ்டன்ஸ் தட் கம்ப்ளீட்லி மிக்ஸ் வித் வாட்டர். ஸோ லெமன் ஜூஸ், வினிகர், மில்க். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இதோடைய ஆன்சர் இந்த ஆப்ஜெக்ட் ஷோன் ஹியர். ஸோ இதோடைய மாலிகுல்ஸ் ஒன் அலோன் இஸ் கரெக்ட். மாலிகுல்ஸ் ஆர் very closely arranged. So C மட்டும்தான் correct answer. So Akila gave gift made up of a plant fiber to her friend. Which of the following would be she gave? So இது வந்து plant fiberனா நம்ம jute bag தான் சொல்லுவோம். So அப்போ jute bag எது, இந்த third last one. So option D. Which of the following is obtained from cotton? So cotton dress எது? So option A. So next which one is wrong pair? So wrong pair பார்த்தீங்கன்னா nylon. So nylon woolen blanket தான் வந்து wrong pair. What is the reason for a coin to sink in the water? So coin ஏன் முழுகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The answer is the density of a coin is more than the upthrust of the water. So next பாருங்க, which group consists only floating object? ஸோ இதில் வெறும் மிதக்கிறது மட்டும் இருக்குது. ஸோ இதில் தான். ஸோ பென்சிலும் வந்து ஃப்ளோட் ஆகும், ஐஸும் வந்து ஃப்ளோட் ஆகும், ஃபெதரும் ஃப்ளோட் ஆகும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி. which group contains only
வாட்டர் இன்சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ், வாட்டரில் கரையாதது மட்டும் இருக்கிறது இது ஆப்ஷன் டி. ஸ்டோனும் கரையாது, சாடஸ்ட்டும் கரையாது, நெயில்ஸும் கரையாது. ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த மாலிகூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்டு. ஸோ இதில் பிரிக்கில் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸியபிள் வித் வாட்டர். மிக்ஸ் ஆகும், எது நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், மில்க், வினிகர் எல்லாமே. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ எக்ஸாமைன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இஸ் அ மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட். எஸ், அதுவும் கரெக்டு தான். ஸோ wood is the raw material used to make chair. ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ both statement 1 and 2 are correct. ஸோ ஆப்ஷன் சி தான் அதோடைய ஆன்சர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் நமக்கு ஷேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே எழுதுன ஆன்சர்ஸை வந்து இதில் ஷேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.